சென்னையில் உள்ள மக்களவை தொகுதிகளை உடைக்க வேண்டிய கடமை தம்மிடம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வெள்ளத்தில் 10 நாளில் ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கல. நாட் ஈவன் சிங்கிள் டீ. ஒரு எம்பி வெளியே வந்து ஒரு டீ, ஒரு பிஸ்கட்டு, ஒரு பன்னு காலில் நனைஞ்சிட்டு வந்து யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? வாய்ப்பே. வட சென்னை எம்பி உங்களுக்கு தெரியும், கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி அவர் பையன். ஸோ நீங்கள் பாருங்கள், டெல்லி 7 out of 7 பிஜேபி, பெங்களூர் பாருங்கள் 3 out of 3. நீங்கள் மேஜர் சிட்டிஸ் பாருங்கள், எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கட்சியின் பக்கம். குறிப்பாக யார் இந்த மாநகரத்தை வளர்ப்பார்கள் என்று இருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தாங்க 3 out of 3. உலகத்தில் எங்கேயுமே 3க்கு 3 டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. சென்னை இருக்குது. இன்றைக்கி அதை உடைக்கணும். சென்னையை உடைத்தாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களே சிங்கார சென்னைன்னு பேர் வச்சா சிங்காரம் ஆயிருமாங்கய்யா. சிங்கார சென்னைன்னு பேர் மட்டும் வச்சுட்டு காலங்காத்தால் சிங்கார சென்னை பார்த்தா அதே மாறிடுமா? உழைப்பு, உள்ளே பூந்து வேலை செய்யணும், சுவேஜை ஃபிக்ஸ் பண்ணணுங்க ஐயா, கூவம் நதியை ரெடி பண்ணணும், பக்கிங்ஹாம் கேனலில் ஃபிக்ஸ் பண்ணணும், டிராஃபிக் கன்ஜெஷனை ஈஸ் அவுட் பண்ணணும், க்ரீனரி கொண்டு வரணும், பார்க்ஸ் கொண்டு வரணும். சென்னை மக்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு உருப்படியான பார்க்கல். நீங்கள் இந்தியா முழுசும் பாருங்கள், சென்னை சிட்டிக்குள்ளே க்ரீனரி கொண்டு வரணும், வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். எத்தனையோ பசங்க ஃபுட்பால், பாக்ஸிங் எல்லாம் ஆடுறாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி சென்னைக்குள்ளே கொண்டு வரும். அது எதுவும் இவர்களுக்கு அறிவில்லை, சிந்தனை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த 3 பேர்த்தினால சென்னை இன்னைக்கு அழிந்துகிட்டு இருக்குங்கய்யா. இதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கடமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.